வணக்கம் நண்பர்களே. உங்க சமையல் அறையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதை தான். ஆனா அதுல மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ சக்திகள் மிக பெரியது. அதுதாங்க வெந்தயம். சர்க்கரை நோய், உடல் எடை, செரிமானம், முடி உதிர்வு, பெண்களுடைய ஹார்மோன் சமநிலை, ஆண்களுடைய உடல் வலிமை, இதய ஆரோக்கியம் அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் வெந்தயம் பயன்படுது. ஆனா வெந்தயத்தை தவறான முறையில சாப்பிட்டால் என்ன ஆகும்? யாரெல்லாம் வெந்தயத்தை சாப்பிடக்கூடாது? எப்படி சரியான முறையில வெந்தயத்தை எடுத்துக்கிறது? எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும்? வெறும் வயிற்றுல சாப்பிடலாமா? இல்ல உணவுக்கு பிறகு சாப்பிடலாமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வெந்தயம்ங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இந்திய மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரிய மூலிகை விதை. இதுல முக்கியமா இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா, கரையக்கூடிய நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், சில சேர்மங்கள் எல்லாமே வெந்தயத்துல இருக்குது. இதனாலதான் வெந்தயம் மிகவும் முக்கியமான ஒரு மருத்துவ பொருளா கருதப்படுது. வெந்தயம் வெந்தயம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். முதலாவது நன்மை, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்துல இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை மெதுவாக்குது. இதனால உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு சர்க்கரை திடீரென அதிகரிக்காம இருக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இது இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஆனா வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குணமாகாது. ஆனா கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறலாம். மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை நீங்க நிறுத்தாமல் அதை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு புறம் வெந்தயத்தையும் பயன்படுத்துறதுனால சர்க்கரை அளவு கட்டுப்பாடு. இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் வயிறு நிறைந்த உணர்வை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதனால அடிக்கடி பசி எடுக்காம இருக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. தேவையற்ற நொறுக்கு திணி சாப்பிட்ற பழக்கம் குறையும். கலோரிகள் உட்கொள்ற அந்த தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதிகமா பசி எடுக்காது. வெந்தயத்தை நம்ம காலையில நம்ம சாப்பிட்டோம்னா, வெந்தய தண்ணி குடிச்சோம்னா அதிகமா பசி எடுக்காது. ஆனா அந்த வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு அது கூடவே நம்ம உடற்பயிற்சி மேற்கொள்ளணுங்க. உடற்பயிற்சி என்னன்னா, கடினமா போய் ஜிம்முல போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண சொல்லல. நடைப்பயிற்சி நீங்க உங்க வீட்டில இருந்தே ஒரு 15ல இருந்து ஒரு 30 நிமிடம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது கூடவே சரியான உணவு கட்டுப்பாடு தேவை. அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க குறைச்சு நீங்க சாப்பிடணும். தவிர்க்க சொல்லல, முழுமையா தவிர்க்க சொல்லல, அளவை கம்மி பண்ணிக்கிறங்க. இப்போ அரிசி சாப்பிட்றீங்க, சோறு சாப்பிட்றீங்கன்னா அந்த சோறு அளவை கம்மி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் எடை சூப்பராக குறைக்கிறதுக்கு வெந்தயம் உதவியாக இருக்கும். ஸோ இந்த மூணையுமே நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா, வெந்தய தண்ணியை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு உடற்பயிற்சி மேற்கொண்டுட்டு சாப்பாடையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் எடை சூப்பராக குறையும். நீங்களே உணரலாம். அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலுடைய இயக்கத்தை சீரா வைக்கிறதுக்கு பயன்படுது. அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. வெந்தயத்தை இரவுல ஊற வச்சு காலையில நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து முழு நிவாரணம் கிடைக்கும். செரிமானமும் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். அது கூடவே நம்ம நல்ல தண்ணிகளை அதிகமா எடுத்துக்கிறோம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வரும்போது செரிமானம் நல்லா இயங்கும், மலச்சிக்கல் குறைஞ்சிரும். நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய இந்த இந்த வெந்தயம் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதை சில ஆய்வுகளும் சொல்லுது. வெந்தயம் LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது. கிளிசராய்டுகளை குறைக்கிறதுக்கும் இது உதவியா இருக்குது. இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயம் பயன்படுது. ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனைகளா சரி பண்றதுக்கு கூட வெந்தயம், அது வராம தடுக்கிறதுக்கு இதயம் சார்ந்த நோய்கள்லாம் வரும்ல, ஸோ அதை வராமல் தடுக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. ஆனால் வந்த பிறகு இது மருந்தா செயல்படாது. நம்ம வருமுன் காப்பது தான் சிறந்தது. ஸோ வெந்தயத்தை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே குறைக்கப்படும்.
அடுத்த 5வது நன்மை என்னன்னா, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள பார்த்துரலாம். வெந்தயம் பாரம்பரியமாகவே வெந்தயம் பெண்களுக்கு வந்து ஒரு சிறந்த உணவா பயன்படுத்தப்படுது. அதாவது மாதவிடாய் காலங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து வலி ஏற்படும். ஸோ அந்த வலிய குறைக்கிறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. ஸோ அந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய ஹார்மோன் சமநிலைய ஆதரிக்கிறதுக்கும் வெந்தயம் வந்து பயன்படுதுங்க. ஏன்னா பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையா இல்லைன்னா நிறைய பிரச்சனை வரும். அதாவது பிசிஓடி, தைராய்டு, ஒபிசிட்டி, உடல் பருமன் ஆகிறது இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு, அதாவது மாதவிடாய் வலிகளை குறைக்கிறதுக்கும், ஹார்மோனை சரி பண்றதுக்கும், ஹார்மோனை சமநிலையா வச்சுக்கிறதுக்கும் வெந்தயம் வந்து ஒரு சிறந்த உணவா பயன்படுது. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. ஸோ அதனால பெண்கள் கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா கர்ப்பிணி பெண்கள் வந்து வெந்தயத்தை வந்து தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறதா இருந்தா அவங்களுடைய மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கலாம். அளவு ரொம்ப வேணா கம்மியா எடுத்துக்கலாம். இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. மத்தபடி நார்மலா இருக்கக்கூடிய அடுத்து 6வது நன்மை என்ன, ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள பார்க்கலாம். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெந்தயம் டெஸ்ட்ரோஸ்டரோன் அளவை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை ஹார்மோன் இருக்குல்ல, டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன், அதை பூஸ்ட் பண்றதுக்கு வெந்தயம் பயன்படுறதாக சொல்லப்படுது. உடற்பயிற்சி திறனை மேம்படுத்துறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. அதாவது அவங்களுக்கு தேவையான எனர்ஜி, ஸ்டாமினா எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு வெந்தயம் பயன்படுது. ஸோ அவங்க சரியான உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி இது கூட வெந்தயத்தை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டாமினா பவருமே கிடைக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு வந்து வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்துல புரதம், நிக்கோட்டிக் அமிலம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது இருக்கிறதுனால முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இது வெந்தயத்தை நம்ம வெந்தய ஹேர் பேக்கா வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா, இரவுலே நீங்க தண்ணியில ஊற வச்சுட்டு வெந்தயத்தை அது கூட தயிர், சிறிதளவு கற்றாழை ஜெல்லு இதை வந்து நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சு வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய தலையில நீங்க அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க சாதாரண தண்ணியில கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் கிடைக்கும். நல்ல சைனிங்கான ஒரு ஹேர் கிடைக்கும். ஹேர் ஃபால் எல்லாமே சரியாயிரும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, சருமத்திற்கான ஒரு நன்மை தாங்க. வெந்தயம் முகப்பருக்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சருமத்தை ஈரப்பதமா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நிறைய இந்த டீனேஜ் பசங்களுக்கு என்ன ஆகும்னா, முகப்பருக்கள் நிறைய முகங்கள்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து ஹார்மோன்னால தான் வந்து அந்த பருக்கள் வருது. ஸோ ஹார்மோனை சமநிலைப்படுத்தி வெந்தயம் பருக்களை கம்மி பண்ணும். அதே மாதிரி சிலருக்கு என்னென்ன ஆகும்னா, குடல்ல அழுக்குகள் இருந்தாலும் முகங்கள்ல வந்து அது பருக்களா தெரியும். ஸோ குடலையும் இது சுத்தம் செய்யும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு, ஸ்கின்னை நல்லா பொலிவா வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. சிலருக்கு அலர்ஜி காரணங்களா மூட்டுகள்ல வலி, வீக்கம் இதெல்லாமே ஏற்படும். ஆனா வெந்தயத்தை எடுக்கும் போது அந்த வலி, வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வெந்தயத்தை கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிறணும். எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒன்று நம்ம ஊற வச்சு காலையில வெந்தயங்களை அப்படியே வாயில போட்டு நல்லா மென்றுட்டு நம்ம தண்ணியை குடிச்சுக்கிடலாம். இல்லைன்னா நீங்க வெந்தயத்தை கொதிக்க வச்சு டீ மாதிரியான வடிவில் வடிகட்டி நீங்க வெந்தயத்தை தண்ணி அப்படியே குடிச்சுக்கிடலாம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்துல வந்து அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இது உடல்ல இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கறதுக்கு வெந்தயம் வந்து பயன்படுது. வெந்தயத்தை எப்படி சாப்பிடலாம்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவுல ஊற வைத்து நம்ம காலையில மென்று சாப்பிட்றது, இல்லைன்னா முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றது, அது ஒரு மெத்தடு. முளைக்கட்டி இல்லைன்னா வந்து வெந்தயத்தை லைட்டாக வறுத்து அதை பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை நம்ம வாயில் போட்டுட்டு கொஞ்சம் அளவு போட்டுட்டு நீங்கள் தண்ணியை குடிச்சு முழுங்கிடலாம். அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா தயிரில் வெந்தய பவுட்ரை போட்டு நீங்கள் டெய்லி ஒரு கப் தயிர் எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவுமே நல்லது. ஸோ வெந்தயத்தை எப்படியாவது நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நம்ம
ஸோ இந்த முறையில் வெந்தயத்தை பயன்படுத்துங்க. ஆனால் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. ஒரு நாளைக்கு பொதுவாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடாதீங்க. நார்மலாக 1 டேபிள் ஸ்பூனே போதும். ஏன்னா நீங்கள் தினமும் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும். அதிகமாக சாப்பிட வேண்டாம். அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாய்வு, வயிறு உப்பசம், கசப்பான சுவை, உடல் வாசனை இதெல்லாமே மாறும். ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதிகமா சாப்பிடாதீர்கள். யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் வெந்தயத்தை எடுக்கும்போது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா நீங்க ரொம்ப அதிகமா எடுத்துட்டீங்கன்னா சர்க்கரை அளவு ரொம்பவுமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ரத்தம் உறைதல் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க ரொம்பவுமே கவனமா எடுக்கணும். அலர்ஜி இருக்கிறவங்க வெந்தயத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமான பலன் பெறதுக்கான சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. தினமும் அளவாக சாப்பிடுங்க. சத்தான உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுங்க. போதுமான தண்ணி ஒரு நாளைக்கு வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். அது நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். 20லேருந்து 30 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்து மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை சாப்பிட்றவங்க மறக்காமல் சாப்பிடுங்க. ஸோ நண்பர்களே, வெந்தயம்ங்கிறது ஒரு சாதாரண பொருளே கிடையாது. அது நம்மளுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு. ஸோ கண்டிப்பாக நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.